அனைவருக்கும் வணக்கம். சிறியதொரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய அதிதியும் கூட பெரிதாக நாங்கள் இவருக்கு விளக்கம் கொடுக்கவே தேவையில்லை. இந்த அதிதியினுடைய பெயரை கூறினாலே பலருக்கும் தெரிந்த அறிமுகமான பரிச்சயமான ஒரு நபரை தான் இன்றைய அதிதிகள் பக்கத்தில் நாங்கள் இணைத்திருக்கிறோம். குறிப்பாக தமிழும் வழிபாடும் என்கின்ற ரீதியில் 2 விடயங்களை பற்றியும் நாங்கள் அதிகமாக பேச வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக இந்த தமிழ் சார்ந்த தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவம் சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் இன்றைய தினம் கலந்துரையாட போகிறோம். எதற்காக இந்த ஒரு தலைப்பு என்றால், தமிழ் மொழியினுடைய மிக முக்கியமான, அதுவும் நிகழ்காலத்தில் அது அடைந்து கொண்டிருக்கின்ற வளர்ச்சியாக இருக்கலாம், பாதிப்புகளாக இருக்கலாம், நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவும், எமது மொழி எவ்வளவு தூரம் இலக்கியத்தோடும் இலக்கணத்தோடும் சான்று பகிர்கிறது, அதனூடாக நாங்கள் என்னென்ன விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், மொழி அறிவு என்பது அனைவருக்கும் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட மிக முக்கியமான விடயங்களை தான் நாங்கள் பேச போகிறோம். குறிப்பாக இன்றைய தினம் எம்மோடு இணைந்திருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வாழ்நாள் பேராசிரியர் ஆனா சண்முகதாஸ் ஐயா அவர்கள். அவரோடு இணைந்து இந்த தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவத்தையும் பல்வேறுபட்ட விடயங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு இந்த காலை வழியிலே சமூகம் அளித்ததற்கு மிக்க நன்றி. குறிப்பாக தமிழ் மொழி சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உலக மொழிகளில் தமிழ் மொழி அறியப்பட்டதொன்றாக இருக்கிறதா? தமிழ் மொழி இன்றைய நிலையில் அது பல நாடுகளிலே பேசப்பட்டு வருகின்ற ஒரு மொழியாக இருக்கின்றது. ஆனால் பண்டை காலத்திலே கிறிஸ்துவுக்கு முன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரேயே தமிழ் மொழி பயன்படுத்தப்பட்டதை எங்களுடைய பண்டைய இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. மேலத்தேயத்திலே இருந்து கிரேக்கர்கள், அவர்களை யவனர்கள் என்று சொல்லுவார்கள், கிரேக்கர் அதாவது அராபிய தேசத்தைச் சேர்ந்த வணிகர்கள், இப்படி உலகத்திலே பல இடங்களிலிருந்து வணிக கப்பல்கள் தமிழ்நாட்டினுடைய துறைமுகங்களாகிய பூம்புகார், முசிறி, தொண்டி, இப்படியான பல துறைமுகங்களிலே அவை வந்து நின்றன என்றும், அவை அந்த நாட்டு பல பொருட்களை கொண்டு வந்து, அது குடிவகைகளாக இருக்கலாம், அல்லது அங்கே உள்ள வாசனை திரவியங்களாக இருக்கலாம், இன்னும் வேறு பல பொருட்களை அவர்கள் கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டிலிருந்து மிளகு, முக்கியமாக அப்போ அவர்கள் வாங்கின பொருள் மிளகு, கறியோடு வந்து என்று சொல்லி எங்களுடைய பண்டைய இலக்கியத்திலே ஒரு அடி வருகின்றது. கறி என்றால் மிளகு. அந்த அவ்வாறு வணிகத்துக்காக வந்த அவர்கள் தமிழ்நாட்டிலே என்ன மொழியிலே பேசியிருப்பார்கள்? யவன மொழி இங்கே பேசப்பட்டிருக்கின்றது. அதே போல தமிழ் வணிகர்கள் அவர்களுடைய நாட்டுக்கு போகின்றார்கள். அங்கே அவர்கள் என்ன மொழியை பேசுவார்கள்? தமிழ் மொழியிலே பேசுகின்றார்கள். இப்படியான ஒரு மொழி ஊடாட்டம் பண்டைக்காலத்திலே இருந்தது. அதை பற்றி எங்களுடைய பண்டைய இலக்கியங்களே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ் மொழி அன்றே தெரிந்த ஒரு மொழியாக ஆகியது. ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு, இப்பொழுது 5ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகின்றது. அதை பற்றி நான் பின்னர் கூறுவேன். 3ஆம் நூற்றாண்டு அளவிலே தமிழ் மொழி பல இடங்களிலே தெரிந்த மொழியாக இருந்தது என்பதை கல்வெட்டுக்களாலும் அந்தந்த மொழிகளிலே உள்ள இலக்கியங்கள், வேறு பல நூல்கள், இவற்றினாலே அறியக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் தமிழ் மொழியினுடைய பயன்பாடு பண்டை காலத்திலே குறிப்பாக கிறிஸ்துவுக்கு முன் இருந்து கொண்டே வந்தது. பின்னர் அதனுடைய பயன்பாடு பற்றி எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை என்றால், பெருந்தொகையான இலக்கியங்கள் எங்களிடம் இருக்கின்றது. அவற்றினுடைய காலம் பற்றி நான் பின்னர் சொல்லுகின்றேன், என்ன காலம். அந்த வகையிலே தமிழ் மொழியினுடைய பயன்பாடு இருந்து கொண்டு வந்தது. அது அறியப்பட்ட ஒரு மொழியாக இருந்தது. ஆனால் அந்த மொழியினுடைய வீச்சு, அந்த மொழியினுடைய அமைப்பு, அதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய இலக்கணம், அதனுடைய பல்வேறு விடயங்கள் பற்றி காலம் வர போக போகத்தான் அவை பற்றிய ஆய்வுகள் நடைபெறத் தொடங்கின. ஆனால் தமிழ் மொழியிலே
மிக பண்டைய இலக்கணமாகிய தொல்காப்பியம் எங்களுக்கு இருக்கின்றது. சமஸ்கிருத மொழியிலே அவர்களுடைய பாணினியினுடைய இலக்கணம் எவ்வாறு பழமையாக இருக்கின்றதோ அதுபோல தமிழ் மொழியிலும் இந்த பழமையான இலக்கணம் இருந்தது. ஏனைய கிரேக்க லத்தீன் மொழிகளிலே அவர்களுடைய இலக்கணங்கள் அங்கே எழுதப்பட்டன. புருசியன் போன்ற இலக்கணகாரர் அங்கே, தொராக்ஸ் அவர் போன்ற இலக்கணகாரர் அங்கே இருந்தார்கள். ஆனால் இந்த இலக்கணங்கள் இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற அத்தகைய ஆய்வு அந்த காலத்தில் இருக்கவில்லை. இப்பொழுது இருக்கின்றது. அதனாலே நாங்கள் தமிழ்மொழி சிறந்த மொழி என்று சொல்வதற்கு பல ஆதாரங்கள் நாங்கள் இப்பொழுது அதை பற்றி பேசுகின்றோம். அந்த வகையில் அந்த மொழி காலம் செல்ல 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 அது பற்றி பிறரால் அறியப்பட்ட மொழியாக அமைந்து கொண்டு வருகின்றது. அதை விட வணிகர்களாலே அறிந்த மொழியாக உலகம் பரவுகின்ற ஒரு மொழியாக இருந்தது. ஆனால் மேலத்தையத்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பின்னர் தமிழ் மொழியிலே ஆராய்ச்சி செய்தார்கள். அப்படி ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அவர்கள் கூறிய விடயங்கள் மேல நாட்டவர்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடியதாக இருந்தது. தமிழ் மொழியினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று. முக்கியமாக பிஷப் கால்வெல் என்று சொல்லி, அவர் தமிழ்நாட்டு திருநெல்வேலி ஆயராக இருந்தவர், கிறிஸ்தவ மத போதகர். அங்கே அவர் ஆயராக இருந்த காலத்திலே அவர் தன்னுடைய ஓய்வு நேரங்களை எல்லாம் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உள்ள, அதாவது இந்தியாவிலே பேசப்பட்ட மொழியாகிய சமஸ்கிருத மொழி போன்ற அந்த மொழிகளை தவிர, பாலி பாகதம் போன்ற மொழிகளை தவிர வேறு மொழிகள் என்ன இருக்கின்றன என்ற ஒரு ஆய்விலே ஈடுபட்ட பொழுதுதான் அவரும் அவருக்கு முன்னர் இருந்தவர்களும் சில மொழிகளை கண்டார்கள். அவற்றுக்குள்ளே ஒற்றுமைப்பாடு இருந்தது. ஆனால் அந்த மொழிகள் மற்ற மொழிகளிலிருந்து வேறுபட்ட மொழிகளாக இருந்தன. அந்த வகையிலே தமிழ் மொழி, மலையாள மொழி, கன்னட மொழி, தெலுங்கு மொழி ஆகிய இந்த 4 மொழிகள் முக்கியமான ஆய்வுக்கு உட்பட்டதாக அமைய பிஷப் கால்வெல் 1868ஆம் ஆண்டு ஒரு பெரிய நூல் ஒன்று எழுதினார். அது உலக புகழ்பெற்ற நூல். தமிழ் மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பெரிய நூல். அதனுடைய தலைப்பு திராவிட மொழிகளின் ஒப்பீடு. ஏனென்றால் கால்வெல் போன்றவர்களுடைய ஆய்வினாலே தமிழ்நாட்டிலே திராவிட மொழிகள் என்ற மொழிகள் இருக்கின்றன என்பதை, ஏறக்குறைய அப்பொழுது ஒரு 12 மொழிகளை அவர்கள் அடையாளம் கண்டிருந்தார்கள். இப்பொழுது 25க்கு மேற்பட்ட மொழிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவை வெறுமனே தமிழ்மொழி தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, அந்த மொழிகள் மத்திய இந்தியாவிலும் வடநாட்டிலும், தற்பொழுது பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு பகுதி, ஆப்கானிஸ்தான் எல்லையிலே ஒரு பகுதி, இப்படி அங்கே எல்லாம் இந்த திராவிட மொழிகள் என்று சொல்லப்படுகின்ற மொழிகள் இருக்கின்றன. இந்த திராவிட மொழிகள் எல்லாவற்றுக்கும் மூத்த மொழியாக, அதாவது இந்த மொழிகள் எல்லாம் அதிலிருந்து கிளைத்து விட்டு வருகின்ற மொழிகளாக இருந்திருக்கலாம். உலகத்திலே அப்படி இருக்கின்றன. சில மொழிகள் கிளைத்து வந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரியாக இருந்திருக்கலாம். இந்த திராவிட மொழிகள் எல்லாவற்றுக்குள்ளே ஒரு தொல் மொழியாக தமிழ் இருந்திருக்க வேண்டும். அதை பிஷப் கால்வெல் மிக அருமையாக தன்னுடைய நூலிலே எடுத்து விளக்கி இருந்தார். அதை விட அந்த நூலிலே பிற்பகுதியிலே அவர் ஒரு பகுதி கொடுத்திருந்தார். அது எங்களுடைய ஆய்வுக்கு இட்டு சொன்னது. மனோன்மணி ஜப்பானிலே 15-20 வருஷம் இருந்து ஆராய்ந்த விடயத்துக்கு கால்வெல் தான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தார். என்ன என்றால், உலகத்திலே உள்ள பல மொழிகளில் இருக்கின்ற சொற்களையும் தமிழ் மொழி சொற்களையும் எடுத்து அவற்றிலே உள்ள ஒற்றுமைப்பாட்டை அவர் எடுத்து குறிப்பிட்டிருக்கிறார். அதில் ஜப்பானிய மொழியும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக காட்டியிருக்கின்றார். இந்த வகையிலே ஆங்கிலேயருடைய உதவி என்று நாங்கள் அது நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஏனால் அவர்களுடைய அந்த ஆய்வை அவர்கள் தொடக்கி வைத்தார்கள். அவ்வாறு தொடக்கி வைத்த காரணத்தை அது மேல நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. பலர் ஆய்வு செய்தார்கள். அதனாலே அதை உலக புகழ்பெற்ற ஒரு மொழியாக ஆனது. ஆனால் இதில் இன்னொரு விடயம் கவனிக்க வேண்டும் என்னவென்றால், இந்த மொழி ஆய்வு, மொழி தெரிந்தது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மொழி பற்றிய அதனுடைய வடிவமைப்பு,
அதனுடைய கட்டுமானம் இவற்றையெல்லாம் அவற்றுக்கு மேனிய மொழிகளுக்கும் உள்ள தொடர்புகள் பற்றியெல்லாம் மேலும் ஆய்வுகள் நடைபெறுவதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி எங்களுடைய வணக்கத்துக்குரிய தனிநாயகம் அடிகளார் 1964 டெல்லியிலே ஒரு கீழத்தைய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு இலங்கையிலே இருந்து பேராசிரியர் கணபதி பிள்ளை, காப்பு ரத்தினம், முன்னர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர், இன்னும் பலர் இலங்கையிலிருந்து சென்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து புற நாடுகளிலிருந்து பலர் அங்கு வந்திருந்தார்கள். பிரதிநிதித்துவப்படுத்தி இவர்கள் சென்றிருந்தார்கள். அதிலே எங்களுடைய வணக்கத்துக்குரிய தனிநாயகம் அடிகள் அந்த மாநாட்டிலே முக்கிய இடத்தை பெற்றிருந்தவராக இருந்தார். அவர் இந்த மேலத்தையத்தவர்களையும் இவர்களையும் ஒரு நாள் நாங்கள் பின்னேறம் சந்திப்போம் என்று அவ்வாறு ஒரு கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தார். அந்த கூட்டத்திலே ஆய்வு செய்வதற்கு பல முறைகள் இருந்தன. ஒரு காலத்திலே மேலத்தேய மொழிகளின் ஆய்வு, கீழத்தைய ஆய்வுகளின் ஆய்வு என்றுதான் இருந்தது. ஆனால் அதிலே தமிழ் எங்களுக்கு இடமே இல்லை. பிறகு அதை சுருக்கி இந்திய மொழி, இண்டாலஜி என்று இந்தியவியல் ஆய்வு, மேலத்தைய பல்வேறு வகையான இயல்கள் அங்கே இருந்தன, அவற்றினுடைய ஆய்வு. அதிலே கூட இந்தியவியல் என்று சொன்னவுடன் அவர்கள் வடமொழிகளைத்தான் அதிலே. இந்த வேளையிலே தமிழ் இயல் என்ற ஒன்றுக்கு தனியான ஆய்வு தேவை. நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அதற்கு ஒரு மன்றம் ஒன்று அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலக தமிழாராய்ச்சி ஆய்வு மன்றம் என்று ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. IAT, இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தமிழ் ரிசர்ச் என்ற அந்த மன்றம். அந்த மன்றத்தினுடைய தலைவராக அப்பொழுது பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்த பெரியார் பேராசிரியர், அவர் தமிழ் மொழியிலும் ஈடுபாடு உள்ளவர். அவரை ஜான் ஃபிலியோசா அவர் தலைவராகவும், மற்ற அங்கேருந்து வந்த ப்ரொஃபஸர் VA சுப்பிரமணியம், தேப்போ மீனாட்சி சுந்தரனர், தனிநாயக அடிகளார், இப்படி பலர் அந்த மன்றத்திலே முக்கிய இடத்தை வகித்தார்கள். அதில் தீர்மானிக்கப்பட்டது 1966 ஆண்டு, இது 64 நடந்தது, 66 ஆண்டு மலேசியாவிலே முதலாவது உலக தமிழராட்சி மாநாடு அதோட தொடங்கியது. 1966 மாநாட்டில் இந்த தமிழ் ஆய்வை எப்படி நடத்த வேண்டும், அதுக்கெல்லாம் அதாவது முழுமையான ஆனால் தனித்தனியான கட்டமைப்புகள் அமைத்து அதை ஆக்கி தந்தார்கள். அது 68 ஆண்டு சென்னையில் நடைபெற்றது. 72 ஆண்டு 70ஆம் ஆண்டு பாரிஸில் நடந்தது. 74ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடந்தது. இப்படி உலகமெல்லாம் நடந்து கொண்டு வருகின்றன. இந்த மாநாடுகள் எங்களுடைய ஆய்வாளர்களுக்கு, தமிழ் ஆய்வாளர்களுக்கு ஆய்வுக்கு வாய்ப்பு கொடுத்த மாத்திரம் அல்ல, மேலத்தையத்தவர்களுக்கு தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை அவர்களுக்கு கொடுக்கவும், அவர்கள் அதை ஆராய்ந்து அதிலே புதிதாக என்ற வெளியிலே இருக்கிறபடியாக அவர்களுக்கு சில புதுமை தெரியும், எங்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு தெரியும். அவற்றை நாங்கள் பெறவும் இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் இப்பொழுது தமிழ் என்றால் என்ன என்று அது எங்கே இருக்கிறது என்று வெறும் கேள்வி கேட்க இல்லை. தமிழை தெரியும், நன்றாக தெரியும். அதுக்கு காரணமாக இருந்தது எங்களுடைய ஒரே ஒரு முக்கியமான நூல் திருக்குறள். அது எந்த மொழியையோ, எந்த மதத்தையோ, எந்த நாட்டையோ அல்லது எந்த பண்பாட்டையோ தனியாக எடுத்து அவர் புலம்பவில்லை. உலகத்திலே எங்கே மனிதன் வாழுகின்றானோ அங்கே உள்ள மனிதனுக்காக எழுதப்பட்டது. நிச்சயமாக இன்று வரை பொருந்தக்கூடியதாக எழுதப்பட்ட ஒரு நூல். தமிழ் ஒரு செம்மொழி என்று சொன்னால் எங்கள் கையிலே திருக்குறளை கொண்டு சென்றால் போதும். நிச்சயமாக தமிழ் ஒரு செம்மொழி. அந்த வகையில் நான் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், அந்த நூல் உலகத்திலே உள்ள பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. ஆங்கில மொழியிலே மட்டும் 36-38 மொழிகளிலே 38 மொழிகளிலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது, ஆங்கில மொழியிலேயே. ஆனால் பிற மொழிகள் ஸ்வீடிஷில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், மேண்டரின் சைனீஸில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், ஹிந்தியில்,
சிங்களத்திலேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, தமிழில் இப்படி அந்த தெலுங்கு, மலையாளம் இப்படி பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலாக அமைகின்றது. அதனாலே அது ஒரு உலகறிந்த மொழியாக இருக்கும். நிச்சயமாக உலகிலே அதிகமாக விற்பனையான ஒரு நூலாகவும் இந்த திருக்குறள் என்பது அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அதே போன்று அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலாகவும் திருக்குறள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு நிலையில் தான் குறிப்பாக நீங்கள் கூறியது போல இந்த செம்மொழி தொடர்பாக பார்க்கும் பொழுது இது தொடர்பான ஒரு விளக்கத்தை வழங்க முடியுமா? குறிப்பாக செம்மொழிகள் உலகத்திலே ஒரு காலத்திலே UN ஐக்கிய நாடுகள் சபையே இதில் ஈடுபாடு கொண்டிருந்தது. சில மொழிகளை அவர்கள் அடையாளம் கண்டு சொல்லி கொண்டு வந்தார்கள். பின்னர் அவர்கள் அதாவது அந்தந்த நாட்டு மொழி விற்பனர்கள், அரசு இவைகள் அதை செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த வகையிலே 8 மொழிகள் செம்மொழிகள் என்று அறிஞர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகளாக இருக்கின்றன. அந்த மொழிகள் கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, சமஸ்கிருத மொழி, ஹீப்ரு மொழி, பாரசீக மொழி, அரபிக் மொழி, சீன மொழி, தமிழ் மொழி. சீன மொழியிலும் கூட அந்த மேண்டரின் தான் அதிகமாக. மேண்டரின் சீன மொழி, அது சீன மொழி என்று சொன்னாலும் கூட அதிகமான இது பண்ணது மேண்டரின் மொழி. சீன மொழியும் இப்ப அந்த 8 மொழிகளும் செம்மொழிகளாக அமைந்திருந்தாலும் சில மொழிகள் இடையிலே சேர்த்து போய் மறைந்து விட்டது. சில மொழிகள் பிற்காலத்திலே கேள்வி கேட்டார்கள், ஏன் இதை செம்மொழி என்று சொன்னார்கள். உதாரணமாக அரபிக்க ஏன் செம்மொழி என்று சொன்னார்கள், ஹீப்ருவை ஏன் செம்மொழி என்று சொன்னார்கள், பாரசீக மொழியை ஏன் செம்மொழி என்று சொன்னார்கள். ஆனால் பின்னர் தான் செம்மொழிக்கு வரவிலக்கணங்கள் பலர் சொல்ல தொடங்க, அந்த வரவிலக்கணங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது பைபிள் என்ற ஒரு நூல், திருக்குரான் என்ற இன்னொரு நூல், அந்த நூல்களிலே சொல்லப்படாதன எதுவும் இல்லை. நிச்சயமாக எல்லாமே அதுக்குள்ளே இருக்கு, அடங்குகிறது. எல்லா அதாவது வாழ்வியலுக்கான ஒட்டுமொத்த தத்துவங்களையும் தேவையோ இருக்குது. அதனாலதான் அந்த ஒரு பைபிளுக்காக ஹீப்ரு மொழி செம்மொழி ஆயிடுச்சு, திருக்குரானுக்காக அரபிக் மொழி. அதே மாதிரி பாரசீக மொழியை எடுத்துக்கொண்டால் அந்த மொழி பேசப்படுகின்ற இடத்திலே இருந்த நாகரிகம் மிகச்சிறந்த நாகரிகமாக இருந்தது. அவருடைய கட்டடக்கலை மிகச்சிறந்ததாக இருந்தது. அதை விட என்ன வெயிலுக்கேற்ற நிழலுண்டு பாடியவர் யார்? ருபையாத் என்கின்ற அந்த மிகச்சிறந்த கவிதை தொகுதி. ஆங்கிலத்திலே அதை மொழிபெயர்த்தவர்கள் எல்லாம் உச்சமாக சொல்லியிருக்கார்கள். அத்தகைய சிறந்த பாடல்கள் ஓரளவு நவீனமயமாக ஆகின்ற பாடல்கள். அதே வேளையில சமஸ்கிருத மொழியிலே எவ்வாறு வேதங்கள் இருந்தனவோ அந்த வேதத்தை போன்ற வேத தொகுதியும் அவர்களுடைய மொழியிலே இருந்தது. அதாவது அவர்களுடைய மொழி செம்மொழியாயிற்று. கிரேக்க மொழியும் லத்தீன் மொழியும் சமஸ்கிருத மொழியும் இடையிலே காலாவதியாயிற்று. காரணம் என்னவென்றால் அவர்கள் பேசுகின்ற மொழி ஒரு சமய மொழியாக ஆயிற்று. அது தேவாலய மொழி என்று சொல்லக்கூடிய கோயில் மொழியாக, அது கோயில் மொழியாக ஆனால் பரவாயில்லை. ஆனால் அந்த மொழி ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் பேசுகின்ற மொழியாக, மற்றவர்கள் இப்போ சமஸ்கிருத மொழியிலிருந்து பாகத மொழி, பாலி மொழி 2 முக்கியமான மொழிகள் கிளைத்தெழுந்தன. கௌதம புத்தர் தன்னுடைய போதனைகளை பற்றி பேசுகின்ற பொழுது, அவற்றை பற்றி பொழுது அவர் பயன்படுத்திய மொழி பாலி மொழி. இங்கால சமண மதத்திலே அவர்கள் பாகத மொழியை பயன்படுத்தினார்கள். அப்ப சமஸ்கிருத மொழியிலே உள்ள இலக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு காலகட்டத்திலே சமஸ்கிருத மொழியில் உள்ள இலக்கியத்திலே குறிப்பாக நாடகம் ஒன்றை எடுத்துக்கொண்டால், ஹர்ஷவர்தனுடைய நாடகம் ரத்னாவளி என்று ஒரு நாடகம். அந்த ரத்னாவளி என்ற நாடகத்தில் ராசா, ராசாத்தி, மந்திரி என்ற அவர்களை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லோரும் சமஸ்கிருதம் பேசுகிறார். மற்றவர்கள் எல்லாரும் பாகத மொழிதான் பேசுகிறார். ஏனென்றால் அவர்கள் உயர்ந்தவர்கள். அது தேவாலயத்துக்குள்ள ஒலிக்கப்படுகின்ற
அப்ப தேவாலய மொழியா இருந்த காரணத்தினால ஒரு சிறுபான்மை மொழியாகவும் வந்துச்சு. எல்லோருக்கும் குறிப்பிட்ட சிலர் மட்டுமே சிலர் உச்சரிக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு மொழி. அதை சிலர் தான் அதை, அதாவது எல்லாரும் படிக்கவும் முடியாது. 12 ஆண்டு அதை படிக்க வேணும். ஏனென்றால் அதை ஒவ்வொன்றும் சொல்லுகின்ற பொழுது அந்த ஒலி சரியாக ஒலிக்க வேணும். ஒலித்தால்தான் அதனாலே பயனுண்டு என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த மாதிரியான காரணத்தினால அந்த மொழிகள் காலகதியிலே அவை காலாவதியாகி பல மக்களுடைய மொழிகளாக இல்லாமல் போயிட்டார். அந்த வகையில ஹீப்ரு மொழி அந்த மாதிரியான ஒரு காரணம் இல்லை. ஹீப்ரு மொழிக்கு அரசியல் காரணம் இல்லாமல் இருந்தது. இந்த மொழிகள் உள்ளே தமிழ் மொழி ஒரு செம்மொழி. இது அரசியல், அதாவது இந்திய அரசு 2004 ஆண்டு 2004 ஆண்டு 14 ஆண்டு அவர்கள் தமிழ் ஒரு செம்மொழி ஒன்று என்று அரசியல் ரீதியாக உத்தியோகபூர்வமாக ஒரு செம்மொழி மாநாடு நடத்தி, செம்மொழி மாநாடு எல்லாம். அப்ப அந்த வேளையில தான் தமிழ் மொழி ஒரு செம்மொழியா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. என்ன 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 தகுதிகள் ஒரு செம்மொழிக்கு இருக்க வேணும்? முதற் சொல்லப்படுகின்ற ஒரு தகுதி என்னவென்றால், அந்த மொழி எந்த மொழியிலும் இருந்து கிளைத்தெழுந்த மொழியாக இருக்கக்கூடாது. அது என்ன வகையில பொருத்தமோ தெரியல. அப்படின்னா உலகத்துல எந்த மொழியையும் செம்மொழி என்று சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு 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 வருஷம் கொடுத்துருக்கலாம். இந்த ஆண்டுகளுக்கு இடையில அது தனி மொழியாக இருந்திருக்க வேண்டும். மற்றது அந்த மொழியிலே மிக பழைய தொன்மையான இலக்கியங்கள் இருக்க வேண்டும். அப்படி அந்த முறையிலே தான் இப்ப கன்னட மொழியில, தெலுங்கு மொழியில, மலையாள மொழியில எல்லாம் கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இலக்கியங்கள் விரும்பும். ஆனா தமிழ் மொழியை பொறுத்தவரையில கிறிஸ்துவுக்கு முன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னரே அங்க ஒரு நல்ல இலக்கிய செழுமை வாய்ந்த ஒரு தொகுதி. அந்த பாடல்கள் சங்க பாடல்கள் என்று சொல்லி அதாவது அறிஞர்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயமாக இருந்தது. அந்த பாடல்களுடைய காலம் என்ன என்பதிலேயும் பிரச்சனை நீண்ட காலமாக இருந்தது. இருந்த போதும் எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் கிறிஸ்துவுக்கு முன் இந்த பாடல்கள் தோன்றியது. அதுல ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னர் எப்ப என்றதுதான் பிரச்சனை இருந்தது. அப்ப இந்த வகையில ஒரு செம்மொழி என்று ஒன்றை நாங்கள் அடையாளம் காண்பது என்று சொன்னால் அதிலே மிகச்சிறந்த இலக்கியங்கள் இருக்க வேணும். தமிழ் மொழியை பொறுத்த வரையில நான் முன்னரே சொன்னேன், ஒரு கையிலே திருக்குறள், மற்ற கையிலே சிலப்பதிகாரம். சங்கப்பாட்டு அது மேல, அதை விடுவோம். சொல்லிக்கொண்டே அளவுக்கு இருக்கிறது. திருக்குறள், சிலப்பதிகாரம். திருக்குறளுக்கு உள்ள சிறப்பு அது மானிடத்துக்காக பாடப்பட்டது. சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பு என்னென்றால் தமிழ்நாட்டு கதையே. எங்களிடம் இருக்க காவியங்கள் எல்லாம் வடநாட்டு கதைகள் தான். அது மகாபாரதம் இருக்கலாம், ராமாயணமா இருக்கலாம், வேறு நாடகங்கள், இதெல்லாம் வடநாட்டு கதைகள். ஆனால் தமிழ்நாட்டிலே தோன்றிய கண்ணகி, கோவலன், மாதவி என்கின்ற பாத்திரங்களை தமிழ்நாட்டிலே உள்ள 3 பகுதிகளாகிய சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுடைய அவர்களுடைய நாட்டை வைத்துக்கொண்டு பாடப்பட்ட ஒரு தமிழ் காவியம் சிலப்பதிகாரம். அது ரெண்டும் எங்களுக்கு அந்த தமிழ் ஒரு செம்மொழி என்று சொல்வதற்கு போதும் அடையாளப்படுத்துவதற்கான ஒரு சரியான சான்று என்றும் வரலாம். அதை விட இன்னும் பல இருக்கின்றன. மற்றது செம்மொழிக்கு உள்ள இன்னொரு ஒரு திறமையை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள். செம்மொழியினுடைய கட்டமைப்பு. இப்போ தற்கால நவீன மொழியியல் ஆய்வாளர்கள் இந்த மொழிகளை ஆராய்கின்ற பொழுது அவர்கள் அந்த ஒரு கட்டத்தில் இந்த ஸ்ட்ரக்சரலிசம் என்று சொல்லி கட்டமைப்பு வாதம் என்று சொல்லி இந்த கட்டமைப்பை, அப்போ மொழியியல்ல, நவீன மொழியியல்ல என்ன கோட்பாடுகளை அவர்கள் கொண்டு வருகிறார்களோ அந்த கோட்பாடுகள் எல்லாம் தமிழ் மொழிக்கு பொருத்தமாக இருக்கு. ஒலி பற்றி தொல்காப்பியர் தன்னுடைய இலக்கணத்திலே, அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட இந்த இலக்கணத்தில ஒரு இயல் எழுதியிருக்கிறார். தமிழ் மொழியை பேசுபவர்கள் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன மாதிரி இவற்றை அவர்கள் உச்சரிக்க வேண்டும், ஒலிக்கிறார்கள்.
ஒலிக்க வேண்டும் இல்லை, ஒலிக்கிறார்கள் ஒலிக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை முதல்ல அவர் சொல்ல பிறகு நன்மையாக சொன்னார், எங்களுக்கு காதால கேட்டுத்தான் நாங்கள் அதை உணர்ந்து கொண்டோம் அந்த சத்தம். ஆனால் இப்போ எங்களுக்கு நவீன கருவிகள் எல்லாம் வந்த பின்னர் அதை விஞ்ஞான ரீதியாக எடுத்து கூறக்கூடிய வாய்ப்பு. உதாரணமாக தமிழிலே நாங்கள் பக்கம் என்று ஒரு சொல்லி எழுதினோம் என்றால் பானா இக்கண்ணா கானா இம்மன்னா பக்கம் என்று உச்சரிப்போம். அந்த இடையிலே இருக்கின்ற 2 இக்கண்ணா இருக்குத்தானே, அந்த 2 இக்கண்ணாவும் 2 இக்கண்ணாண்டு தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் மேலத்தைய அறிஞர்கள் ஆய்வாளர்கள் அவர்களுக்கு அது விளங்கு இல்லை. அவர்கள் இப்போ லட்டின் இத்தாலியன் மொழியை எடுத்தால் அல்லது ஆங்கில மொழியை எடுத்தால் இப்போ பெட்டர் என்ற சொல்லி BETTER, அந்த டீயை 2 டீ என்று ஆங்கிலத்தில் சொல்லுவதில்லை, மொழியில சொல்ல மாட்டோம், ஒன்றுதான். ஆனால் எங்களுக்கு அதை வைத்து கொண்டு அவர்கள் இதை, அப்போ நான் எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் என்னுடைய PhD ஆய்வுக்கு அங்கே உள்ள லெபார்டரியிலே இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அங்கே ஒரு மிஷின் இருந்தது. இப்போ நான் ஒரு சொல்லை 3 தடவை சொன்ன பின்னர் அதனுடைய அந்த ட்ரேசிங் ஷீட்டை எடுத்து அதை கணக்கிட்டு பார்த்தால் இதில் ஒரு இக்கண்ணா இதில் ஒரு இக்கண்ணா இடையில ஒரு சின்ன போஸ் என்றால் அது 2ம் வெவ்வேறுன்றது காட்டுறதுக்கு அதெல்லாம் இருக்குன்றது சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய. அங்கே 2-3 ஆய்வாளர்கள் இல்லை அது ஒன்றுதான் என்று சொன்னார்கள். இப்போ அவர்கள் அதுக்கு பின்னர் மாற்றிக்கொண்டார்கள். அது இது நிரூபிக்கப்பட்ட விஷயமாக. அந்த மாதிரியான ஆய்வுகள் என்ன செய்கின்றோமோ, டேனியல் ஜோன்ஸ் என்பவர் லண்டன் பல்கலைக்கழகத்திலே ஒலியியல் பேராசிரியர். அவர் அந்த ஒலியியலை பற்றி எழுதிய நூல்கள் மிக மிக அற்புதமான நூல்கள், படிக்க எல்லாம் விவரமாக விளக்கமாக சொல்லப்பட்ட நூல்கள். அது தமிழ் மொழியை பற்றி படிக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனால் அவர் அதிலே எழுதப்பட்டுள்ள விடயங்கள், அந்த உச்சரிப்புகள், இவற்றையெல்லாம் தொல்காப்பியத்தில் விவரமாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அது இப்போத்தான் மேலே தேர்தலும் அவர்கள் அதை எழுதியும் இருக்கிறார்கள். குறிப்பாக தொல்காப்பியம் மாத்திரமில்லை, இந்தியாவில் எழுந்த சமஸ்கிருத இலக்கணங்களில் கூட இந்த உச்சரிப்பு பற்றி. ஏனென்றால் வேதம் ஓதுகின்ற பொழுது கவனமாக ஓத வேணும் என்பது அவர்கள் உச்சரிப்பு கண்டே தனிப்பகுதி. அதை எங்க உயர்த்தி சொல்லணும், எங்க பதித்து சொல்லணும் என்று அனுதாத்த சொல்லி அவர்கள் வச்சிருக்கிறார்கள். அக்னிம்மிலே புரோகிதம் யக்ஞராதம் ரித்விஜம் என்று 1வது ரிக்வேத ஸ்லோகம். அது நாங்கள் சரியா சொல்றோமோ தெரியாது, ஆனால் வேதம் ஓதுபவர்கள் அதை சரியா சொல்லுவார்கள். அப்படி சொன்னாத்தானாம் அது அந்த சரியாக அந்த ஒலிக்க அது காதுக்கு கேட்க நல்லா இருக்கும், அதில் பலன் உண்டு என்று சொல்லி. அப்போ இத்தகைய பல பண்புகளால் தமிழ் ஒரு செம்மொழி என்று சொல்லப்பட்ட போதிலும் எங்களுக்கு தெரியும் தமிழ் எப்பவோ செம்மொழியாக இருந்தது, உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதற்கு தான் இத்தனை காலங்கள் தேவைப்பட்டதே செம்மொழியாக இருந்தது. உலகத்தில் உள்ள செம்மொழிகள் எந்த செம்மொழியோடும், ஆனால் ஒன்றை ஒன்று இந்த உலகத்திலே உள்ள மொழிகளுள்ளே இன்று வரையும் உயிரோடு பல இலக்கியங்களோடு, அதாவது எப்படி பண்டைய இலக்கியங்கள் இருந்தனவோ அதே போல நவீன இலக்கியங்கள். செம்மொழிக்கு உள்ள இன்னொரு தகமை அதுவும், அதாவது 2ம் இருக்க வேணும். தமிழ் மொழியை பொறுத்தவரை எங்களுக்கு இந்த தண்டவாளம் மாதிரி, இங்கால இது செந்தமிழ்ல ஓடிக்கொண்டிருக்கும், மற்றது எங்களுடைய பேச்சு தமிழ்ல மற்ற பக்கத்துல ஓடிக்கொண்டிருக்கும். அது உயர் தமிழ்ல செந்தமிழ்ல எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கார்கள். சாதாரண பேச்சு தமிழ்ல உயிரோட்டம் என்பது இருந்து கொண்டே எழுதி கொண்டிருக்கிறார்கள். நாட்டார் பாடல்கள் 2ம் அங்க என்ன மாதிரி சங்க இலக்கியங்கள்ல அந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டனவோ அதே கருத்துக்களை எங்களுடைய நாட்டார் பாடல்களிலே சாதாரண பாட்டிலே சொல்லி போட்டு போகின்றார். ஏன்னா அந்த அவன் ஒருவன் சொல்றான், எப்படி என்றால் அந்த தேன் கூட்டில் உள்ள அந்த ராணி எழும்பி அது போக என்ன மாதிரி மற்ற தேன்கள் எல்லாம் பின்னால போகின்றதோ அதுபோல என்னுடைய செல்ல வண்டார் எங்கு போறார் என்று சொல்லி ஒரு நாட்டார் பாடல். நான் முழுக்க சொல்ல இப்ப நேரம் போய்விடும். அப்ப அது அங்க பண்டைய இலக்கியங்கள்ல உயர்
ரகத்துல சொல்லப்பட்டிருக்கு. சில மற்றவர்களுக்கு அது விளங்காமலும் இருக்கலாம். ஆனா இது கேட்டோன்னா விளங்குதுன்னு இருக்கு. அந்த மாதிரி உயர்தமிழிலும் அதே போல பேச்சு தமிழிலும் அமைந்த இலக்கியங்கள் இவையெல்லாம் கொண்ட ஒரு மொழியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ் மொழி ஒரு செம்மொழியாகவும், மற்றது சீன மொழி மேண்டரின் மேண்டரின். கன்ஃபியூசியஸ் என்பவர் ஐந்தொகை என்றென தொகுத்தார். அந்த ஐந்தொகை எப்படி பைபிளிலே திருக்குறானிலே இந்த வாழ்வியலுக்கு ஒவ்வொரு பகுதியாக அவை அமைக்கப்பட்டு சிறப்பாக இருக்கின்றனவோ அதுபோல இந்த ஐந்தொகையில வாழ்வியலுக்கென்று அவை எல்லாம் அது போதும் அவர்களுக்கு செம்மொழி என்று சொல்வதற்கு. ஆனால் சீன மொழியில நிறைய அவர்களுக்கு இலக்கியங்களும் இருக்கின்றன, நூல்கள் இருக்கின்றன. ஏறக்குறைய 3000 ஆண்டுகள் அவர்களுடைய பழமையான வரலாற்றை கொண்ட. ஆனால் இன்றைக்கு செம்மொழிகளுள் இந்த சீன மொழியும் தமிழ் மொழியும் தான் இன்னும் உயிரோட முடிகின்ற மொழிகளாக இருக்கிறது. உண்மையில் இன்னும் அதிகமாக பேச வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வாழ்நாள் பேராசிரியர் அண்ணா சண்முகதாஸ் அவர்களோடு தான் பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா, குறிப்பாக இப்பொழுது மொழியை பற்றி பேசும் பொழுது தமிழ் மொழி பக்தியின் மொழி என்று கூட அடையாளப்படுத்தப்படுகிறது. அது எவ்வாறு? உலகத்திலே உள்ள மொழிகளை அவற்றினுடைய பயன்பாடுகளை நோக்கி மக்கள், அறிஞர்கள், இவர்கள் அதை ஒவ்வொரு துறைக்கு அந்த மொழி என்ற மாதிரியான ஒரு அடையாளம் இக்காலத்திலே வந்துள்ளது. சொல்லுவார்கள், கிரேக்க மொழியை படிக்க வேண்டும் என்றால் படித்தால் கட்டடக்கலைக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். சட்டத்துறை பயில்பவர்களுக்கு லத்தீன் மொழியிலே நல்ல தாடனம் இருக்க வேண்டும். காதல் என்று சொன்னால் அது இத்தாலிய மொழிதான். அது பல கதைகள் அதுக்கு சொல்லுவார்கள். இன்று வரை நீங்கள் கூறிய இந்த மூன்றுமே நிகழ்காலம் வரை கொடுக்கக்கூடியதாக. காதலுக்கு இத்தாலிய மொழி என்று. இப்படி ஒவ்வொரு மொழியும் ஏதோ ஒரு துறைக்கு பொருத்தமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வணக்கத்துக்குரிய தனிநாயக அடிகளை உலகம் முழுவதும் சுற்றி தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றி அந்த காலத்திலே பேசிக்கொண்டு பல மாநாடுகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த ஒரு மிக முக்கியமான ஒரு மகான் என்றும் தமிழ் தூதர் என்று அவருக்கு பெயர். சென்ற இடங்களிலெல்லாம் தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றி அவர் பேசினார். அப்படி அவர் சென்ற பொழுது ஒரு இடத்திலே பேசுகின்ற பொழுது இந்த வினா எழுந்தது. இப்படியெல்லாம் சொல்லுகின்றார்களே, இந்த மொழி இதற்கு சிறப்பானது, இந்த மொழி இதற்கு சிறப்பானது, உங்களோட மொழி எதற்கு சிறப்பானது? அவர் சொன்னார், பக்தியின் மொழி தமிழ். அது என்ன மாதிரி பக்தியின் மொழி தமிழ் என்று சொன்னால் அது எப்படி, என்ன சிறப்பு? ஒரு சிறப்பு எந்த மொழியிலுமே இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழியில மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்கின்றது. என்னவென்றால் தமிழ் மொழியோட எந்த எந்த சமயங்கள் தொடர்பு வைத்தனவோ அந்த சமயங்களுக்கெல்லாம் தமிழ் மொழியிலே காவியம் இருக்கிறது. சமண சமயம் சேர்ந்தது ஒரு சீவக சிந்தாமணி என்கின்ற காவியம் இருக்கின்றது. பௌத்த சமயம் சேர்ந்தது மணிமேகலை என்ற ஒரு காவியம் இருக்கின்றது. சைவ சமயம் அதுக்கு ஒரு பெரிய புராணம், பல நூல்கள் இருக்கின்றன. வைஷ்ணவ சமயம் ஒரு கம்பராமாயணம் இருக்கின்றது. கிறிஸ்தவ சமயம் வந்து சேர்ந்த பொழுது ஒன்று ரோமன் கத்தோலிக்க சமயமாக எங்களுடைய பெஸ்கி பாதிரியாரோட வந்தது. அது ஒரு தேம்பாவணி என்ற ஒரு காவியம். மற்ற பக்கம் நொன்னார்சி அந்த வகையிலே கிருஷ்ணபிள்ளை என்கின்ற ஒரு கவிஞர், அவர் ஆங்கிலத்தில் உள்ள பல காவியங்களை மொழிபெயர்த்திருக்கின்றார். குறிப்பாக நொன்னார்சி அந்த அந்த எபிக்ஸை தான் அவர் மொழிபெயர்த்திருக்கின்றார். அவருடைய காவியம் இஸ்லாமியருடைய தொடர்பு வந்த பொழுது உமரப்புலவருடைய சூரா புராணம் என்கின்ற காவியம். அப்போ எந்த எந்த சமயங்கள் எங்களோட வந்தனவோ அவை எல்லாத்துக்கும் ஒரு காவியம் இருக்கிறது, படைக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அந்த காவியங்களை தவிர அவர்கள் பக்தி பாடல்களும் இயற்றியிருக்கிறார். இந்த பக்தி பாடல்கள் பாடுவதற்கு அடிப்படையாக இருந்தது
தமிழிலே தோன்றிய பக்தி பாடல்கள் ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்திலே பெருந்தொகையான பக்தி பாடல்கள் தமிழ்நாட்டிலே பாடப்பட்டன. குறிப்பாக சைவ சமய பக்தி பாடல்களும் வைஷ்ணவ சமய பக்தி பாடல்களும். இந்த பாடல்களிலே கையாளப்பட்ட மொழிநடை, அவற்றினுடைய ஓசை, அவற்றினுடைய பொருள், இவையெல்லாம் மிக மிக, அதாவது டாக்டர் ஜியு போப், இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பெரும் அறிஞர், திருக்குறளை ஆங்கில மொழியிலே முதல் மொழிபெயர்த்தவர். அவர் திருவாசகத்தை மொழிபெயர்த்தார். தமிழிலே தோன்றிய பக்தி பாடல்களிலே ஒரு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நூல். அவர் இந்த திருவாசகத்தை மொழிபெயர்த்த பொழுது லண்டனிலே, இங்கிலாந்திலே அவருக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது. ஏனென்றால் நீங்களே இந்த நூலை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க முடியும். அப்பொழுது போப் அவர்களிடம் சொன்னார், உங்களுக்கு நான் அந்த பாடலை நீங்கள் விளங்கக்கூடியதாக நான் சொன்னேன் என்றால் உங்களுடைய எலும்பு உருகும், என்புருக்கும் எலும்பு உருகும். அவர் அதை இங்கிலீஷில் சொல்வார், போன், அதாவது அந்த எலும்பையே உருக்கக்கூடிய பாடல்கள் என்று. அந்த வகையில் டாக்டர் போப் அந்த திருவாசகத்தை படித்து அவர் சொல்றார், நான் உருகி போனேன் என்று சொல்றார். அத்தகைய ஒரு தன்மை அந்த பாடல்களுக்கு இருந்த, அந்த காலத்திலே எழுந்த பாடல்கள். காரணம் என்னென்றால் அந்த பாடல்களுடைய சிறப்புகள், அவற்றுடைய மொழி நடை. மெய்மறந்து மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை புரைநம்பேன் அரங்கமா நகருளான். இதே மாதிரி பாட்டை எங்களுடைய கிருஷ்ணபிள்ளை கம்பன், கிறிஸ்தவ கம்பன் கிருஷ்ணபிள்ளை, அவர் இந்த பச்சைமாமலை போல் மேனி பவளவாய் கண்ட அவர் ஆழ்வார் பாடினாரோ அதே போல அவர் கிறிஸ்தவ பாடல் ஒன்று பாடியிருக்கார். மிக அற்புதமான பாடல். அதே மாதிரி தான் அது ரெண்டா இந்த பக்தி பாடல்கள் ஒரு வந்து கலந்து இல்லாடும். அதே மாதிரி இஸ்லாமிய காவியத்தை பாடிய உமரப்புறவரோ அல்லது மற்ற இஸ்லாமிய கவிஞர்களோ அவர்கள் இந்த மாதிரி பக்தி பாடல்கள் எழுதியிருக்கார்கள். பக்தி பாடல்கள் பெருந்தொகையான பாடல்கள் 12 முறை என்று 12ஆக வகுத்துள்ளார்கள். பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரை பற்றி சொல்றேன்றாலே அது பல மணித்தியாலும் ஒவ்வொருவரை பற்றியும் சொல்லலாம் ஒரு பக்கத்து. ஆனால் பொதுவாக சொல்ல போனால் எவ்வாறு டாக்டர் போப் அந்த பாடலிலே உருகினாரோ, எவ்வாறு பிற சமயத்தவர்களும் அந்த பாடல்களுடைய பண்புகளை உள்ளே வாங்கி தங்கள் சமயத்துக்கு ஏற்றபடி அவற்றை பாடினார்களோ அவை ஒரு வகையிலே சான்றாக அமைகின்றன. அதனாலே தான் வணக்கத்துக்குரிய தன்னாயக அடிகள் தமிழுக்கு ஒரு தனியான தன்மை உள்ள ஒரு மொழி என்று சொல்லுவதென்றால், அல்லது ஏதோ ஒரு உணர்வுக்கு அது சிறப்பான மொழி என்று சொன்னால், அல்லது ஒரு துறைக்கு அது ஒரு சிறப்பான மொழி என்று சொன்னால் அது பக்தியின் மொழி என்று சொல்லலாம் என்று சொன்னார். இதே கேள்விதான். இந்த அந்த குறிப்பாக இந்த வழிபாட்டு நடைமுறைகள் பற்றி தமிழ் நூல்களில் அப்பொழுது சான்றுகள் இருக்கிறது, நிறைய இருக்கின்றன. நான் பிற்காலத்து சான்றுகளுக்கு முன்னுக்கு போவோம். கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு இப்போ சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இது சங்க பாடல்கள். அந்த பாடல்களிலே குறுந்தொகை என்றொரு சின்ன சின்ன பாடல்கள். அந்த பாடல் ஒன்றிலே கணவன் அவன் ஏதோ தன்னுடைய அலுவல் காரணமாகவோ அல்லது பொருள் தேடவோ அல்லது ஏதோ ஒரு காரணமாக வெளியே போய்விட்டார். இந்த பிள்ளை தலைவி இருக்கிறாள் வீட்டிலே. ஆனால் அவளாலே இந்த விருந்தினர்களை வரவேற்க முடியாத நிலையில் இருக்கிறார். விருந்து கொடுப்பதென்றால் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருந்து கொடுக்க வேண்டது. அதோடு தமிழர் பண்பாடு என்பதை எங்களுக்கு கிறிஸ்துவுக்கு முன் பல நூற்றாண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்டது. விருந்து என்று சொன்னால் அப்படித்தான், விருந்தினருக்கு விருந்து கொடுப்பதென்றால். மற்றதெல்லாம் விருந்து என்று சொல்றதே சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லலாம். அந்த விருந்து கொடுக்க முடியாத நிலையும் கணவன் இன்னும் சரியான நேரத்துக்கு வந்து சேரவில்லை என்ற பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு கவலை உள்ள இருக்குது. ஆனால் அவள் அதை காட்டிக்கொள்ளவில்லை. கையிலே மலர்கள் பறித்து இன்னொரு கையிலே தேனும் கொண்டு
அவள் சென்று ஒரு மர அடி கீழே நிழலில், அதுதான் அவளுடைய வழிபாட்டிடம். மரம்தான் அவளுடைய வழிபாடு. இதுதான் எங்களுடைய வழிபாடு. பண்டைய வழிபாடுகள் தான். இயற்கையை வழங்கினோம். அந்த மரத்துக்கு முன்னாலே இருந்து அவள், நான் இந்த விருந்தினரை வரவேற்பதற்கு என்னுடைய கணவன் விரைவாக திரும்பி வர வேண்டும் என்று வழிபடுகின்றார். அதுதான் எங்களுடைய வழிபாடு. பண்டைய இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட வழிபாடு. காலம் செல்ல செல்ல இந்த இயற்கை பொருள்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வழிபாடாக மாறத் தொடங்கியது. பனை மரத்தினுடைய குத்தி அதை நட்டு அதை ஒரு வழிபாடு, எவ்வாறு லிங்கம் அமைந்திருந்ததோ அதே ஷேப்பில் அந்த ஒரு குத்தியை வைத்து வழிபட்டார்கள். சங்க இலக்கியங்களிலே அதை பற்றி சொல்லப்படுகிறது. கோயில்கள், திருக்கோயில்கள் கட்டப்பட்டன. அந்த கோயில்களில் இருக்கின்ற இறை வழிபாடுகள் நடைபெற்றன. இந்த வழிபாடுகள் எல்லா சமயங்கள்லேயும் இந்த மாதிரியான ஒரு வரலாறு தான். அது இப்படி தொடங்கி பின்னர் அவை ஒரு ஒழுக்க கோவைகளுடைய ஒன்றாக அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒன்றாக, சில நெறிமுறைகளை கொண்டதாக, நாளாந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியதாக இருந்தது. அப்பர் ஒரு பாடல் ஒன்று பாடுகின்றார். எனக்கு எங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா. நெஞ்சுக்கு சொல்றார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா. நீ நிலையாக வாழ வேணும், ஒழுக்கமாக வாழ வேணும், நிலை பெற்று வாழ வேணும் என்றால் ஒரு காஞ்சவா, உனக்கு சில விஷயங்கள் சொல்றேன். என்ன? நித்தலும் எம் பிரானுடைய கோயில் புக்கு. ஒவ்வொரு நாளும் நான் வணங்குகின்ற, நான் என்னை ஆளுகின்ற அந்த எம்பெருமானுடைய கோயிலுக்கு நீ போய் புலர்வதன் முன் அலகிட்டு கோயிலிலே போய் தொண்டு செய்யவும். அது ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் இப்போ எங்கிற பிள்ளைகளுக்கு அதை நாங்கள் சரியா வைக்கவில்லை. ஆனால் இன்னும் கிறிஸ்தவ சமயத்தில் அது மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றது. நாங்கள் அவர்களுக்கு என்று ஒரு சரியான ஒரு நேரம் இருக்கிறது. அவர்கள் வழிபாடுகளுக்கு செல்வதற்கும் வருவதற்கும். கனடாவிலே இருக்கின்ற பொழுது ஒரு நாள் எங்களை ஒரு பெண் கூட்டி கொண்டு போனான். நானும் என்னுடைய துணைவியாரும் போனோம். அப்போ அந்த பெண் சொன்னால், என்னுடைய பிள்ளைகளை பற்றி விசாரித்தோம். அப்படி சொன்னால், நான் இன்றைக்கு அவர்களை டியூஷனுக்கு அனுப்பவில்லை. ஏன் என்றால், இன்றைக்கு அவர்களுக்கு தேவாலயத்தில் கடமை இருக்கின்றது. அவர்கள் அங்கே போய் சில ஒழுங்குகள் செய்ய வேண்டி இருக்கின்றது. அந்த ஒழுங்கு செய்தால்தான் அது தொடர்ந்து பல விஷயங்கள் நடக்கும். 2 பிள்ளைகளும் போயிட்டார்கள். அந்த வகையில் அங்கே அவர்கள் அந்த பணி செய்தால், தொண்டு செய்தால், போப்பினுடைய கையினாலே கையொப்பமிடப்பட்ட ஒரு நற்சான்றிதழ் அவர்களுக்கு வரும். அது உலகத்துக்கிட்டே எங்கேயும் கொண்டு போகக்கூடிய ஒரு நற்சான்றிதழ். அந்த மாதிரியான ஒரு ஒழுக்கம் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்பிக்கப்படுகின்றது. அவர்கள் செய்கின்றார்கள். எங்களுக்கு இருந்தது காலகதியில் பல்வேறு, அதை பற்றி நாங்கள் இங்கே பேசுவதற்கு நேரம். அதைத்தான் அப்பர் சொல்லுகின்றார். புலர்வதன் முன் அலகிட்டு. அலகிடுதா கூட்டுறது. துப்புரவு செய்து இட்டு மெழுக்கமிட்டு, முந்தி கோயில் மெழுகிறது தானே, இப்போ சீமெந்ததில் ஒன்றுமில்லை. மெழுக்கமிட்டு பூமாலை புனைந்து, மாலைகள் நல்ல நறுமலர்கள். இப்போ நறுமலர்களை காண்றது கஷ்டமாக போச்சு. மாலை போட்டாலே மாலையை கழுத்தில் வச்சுக்க கொண்டு வா எண்ணம். முந்தி மாலை போட்டால் நாங்கள் எல்லாம் எங்கெங்கேயோ போய் அலைந்து திரிந்து வேர்த்து விறுவிறுத்து சில வேளை ஒரு கூட்டத்துக்கு போவோம். அந்த கூட்டத்துக்கு போக நல்ல மாலையில் அணிந்த ஒரு அந்த மலர்களில் அணிந்த ஒரு மாலையை கழுத்தில் போட ஒரு ஏர் கண்டிஷனுக்குள்ள போன மாதிரி இருக்கு. நல்ல நறுமணம். இப்போ சீலையால், பேப்பரால் எல்லாம் அழிந்து விட்டது. மலர் பண்பாடு என்பது எங்களிடமிருந்து விட்டு போய்விட்டது. தமிழர்கள்னு இந்திய பண்பாடு என்று அதை சொல்லுவோம். இந்திய பண்பாட்டில் முக்கியமானது இந்த மலர் பண்பாடு. அதைத்தான் அப்போ சொல்லுகின்றார். பூமாலை புனைந்து ஏத்து புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரான்னு சொல்லி, மனம் வாக்கு காயம் என்று 3ஆலே நீங்கள் வழிபட வேணும் என்று பெரியாக்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்கிறார். மனம் வாக்கு காயம். மனம் எங்களுடைய வாய், மற்றது உடல்.
ஆனால் வழிபாட்டுக்கண்டு சில விஷயங்கள் நாங்கள் அம்மா இந்த சீலத்தரப்பில் பிடிச்சு கொண்டு போக நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். சுந்தரர் கோயிலில் போய் கும்பிட்டதை பற்றி ஷேக்லா சொல்லுகின்றார் என்றால், தென்னிலா மலர்ந்த வேணியாய் உன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணிலார்ந்து அருவி நீர் சொரிய கை மலர் உச்சி மேல் குவித்து கையை தலையிலே வைத்து அறிவரும் பதிகம் பாடினார், பரவினார், பணிந்தார். ஒன்று வாயாலே பாடுகிறார், பாடினார், பரவினார், கீழே விழுந்து வணங்குகிறார். இஸ்லாமியர் 5 வகையான தொழுகைகளை அந்த மாதிரியான பரவினார், பணிந்தார், இறைவனிடம் பணிந்தார். இது ஒரு வகையான இலகுவான வழிபாட்டு முறை. எங்களுக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கக்கூடிய இலகுவான வழிபாட்டு முறை. அப்படியான வழிபாட்டு முறைகள் பற்றி பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் எங்களிடம் இருக்கின்றன. அவை சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் கோவைப்படுத்தி ஒழுங்குமுறைப்படுத்தியும் பல நூல்கள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த நேரத்தில் தான் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி என்று பார்க்கும் பொழுது இலக்கியம் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இலக்கியத்திற்கு அப்பால் அறிவுபூர்வமான சான்றுகள் இருக்கிறதா? அதுதான் நான் பிறகு சொல்றேன் என்று சொன்னேன். என்றால் எங்களுடைய பண்டைய இலக்கியங்கள் எந்த காலத்தை சேர்ந்தன? நாங்கள் படிக்கின்ற பொழுது எங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லி தந்தது இதுதான். பண்டைய இலக்கியங்கள் என்று சங்க இலக்கியங்கள் என்று சொல்லுவோம். அந்த இலக்கியங்களுடைய காலம் கிறிஸ்துவுக்கு முன் 1ஆம் நூற்றாண்டுக்கும் கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம்தான் இந்த சங்க இலக்கியங்களுடைய காலம். நாங்கள் அதைத்தான் நம்பி படித்து கொண்டு வந்தோம். ஆனால் காலம் போக போக எங்களுக்கு இலக்கியங்களில் இருக்கின்ற சான்றுகள் ஒரு பக்கம் இருக்க, நிலத்துக்கு கீழே இருந்து பல விடயங்கள் எங்களுக்கு வரத் தொடங்கி இன்று வரை ஆய்வுகள் நடந்து கொண்டே புதிய புதிய சான்றுகள் கிடைத்து கொண்டேதான் இருக்கின்றன. ஆதிச்சநல்லூர் என்கின்ற இடத்துல பெருந்தொகையான அது ஒரு தாலி காடென்று சொல்லுவார்கள். இந்த இறந்தவர்களை பானையிலே இட்டு புதைக்கின்ற ஒரு வகையான ஒரு பண்பாடு அங்கே இருந்தது. இந்த பண்பாடு தமிழ்நாட்டில் இருந்தது. அடுத்தது ஜப்பான்ல இருந்தது. சீனாவிலும் கொரியாவிலும் இந்த பண்பாடு இல்லை என்றால், ஜப்பானுக்கு வர என்றால் அங்கிருந்து வரலாம், அதுதான் கிட்டை. ஆனால் சீனாவிலும் ஜப்பானிலும் அந்த பண்பாடு இல்லை. ஆனால் பானையில இந்த உடலை இட்டு புதைக்கிற அந்த தாலி என்று சொல்றது, அது ஆதிச்சநல்லூர், சானூர், கடலூர் போன்ற இடங்களில நிறைய கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வுகள் பல செய்தார்கள். அதே மாதிரியான ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது புலிமாங்கொம்பை என்கின்ற ஜம்பை என்கின்ற இடத்திலே ஒரு கல்வெட்டு கண்டுபிடித்தார்கள். அந்த கல்வெட்டு ஒரு பெரிய வரலாற்று புகழ்பெற்ற கல்வெட்டு. அது என்ன என்றால், அசோக சக்கரவர்த்தி அவருடைய காலம் எல்லாருக்கும் தெரியும், 3ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு. அந்த அசோக சக்கரவர்த்தியினுடைய அந்த கல்வெட்டிலே சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுடைய அந்த ராச்சியங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது பற்றியும், ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனி கொடுத்த அந்த அரசன் மன்னனுடைய பெயரும் அதிலே குறிப்பிடப்பட்டது. இந்த பெயர்கள் எல்லாம் எங்களுடைய பண்டைய இலக்கியங்களாகிய சங்க இலக்கியங்கள்ல, சங்க பாடல்கள்ல இருக்கின்றன. அதியமான் நெடுமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த அந்த கதை கூட அந்த பாடல்கள்ல இருக்கின்றன. இந்த அசோக சக்கரவர்த்தியினுடைய இந்த கல்வெட்டு ஊடாக எங்களுக்கு ஒரு உண்மை வெளிப்பட்டது. என்ன என்றால், அசோக சக்கரவர்த்தியினுடைய அந்த 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டும் குறிப்பிடுகின்ற அந்த இடம் சங்க இலக்கியங்களை கொண்டு அதை ஓரளவு இதுதான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையும் இருக்கின்ற காரணத்தினாலே சங்க இலக்கியங்களுடைய காலம் 3ஆம் நூற்றாண்டு ஒரு காலத்திலே அது நிறுவப்பட்டது. பின்னர் புலிமாங்கொம்பை என்கின்ற இடத்திலே நடைபெற்ற அகழ் ஆய்வு மூலமாக, பின்னர் பொருந்தல் என்கின்ற இடத்திலே நடைபெற்ற அகழ்வாய்வுகள் மூலமாக சில வீரக்கற்கள், கல்வெட்டுக்கள், அங்கே பல உடைந்த பானைகள் இவையெல்லாம் கிடைத்தன. சில எழுத்துக்களும் கிடைத்தன. நிச்சயமா அது ஒரு பேசு பொருளாகவே இருந்தது. தமிழ் எழுத்துக்கள் கண்டறியப்பட்டன. அதுவும் அந்த எழுத்திலே ஒன்று
ஒரு வீரக்கல். அந்த வீரக்கல் ஒருவன் இந்த மாடு கவர்ந்து செல்லுகின்ற பொழுது அதனாலே ஏற்படுகின்ற ஒரு போர் நடைபெறும். அந்த போரிலே மடிந்த ஒருவனுக்காக அமைக்கப்பட்ட அந்த கல், அது ஆகோல் என்று சொல்லி அந்த போருக்கு பெயர். அந்த ஆகோல் என்ற சொல் தொல்காப்பியத்திலே ஆகோல் என்று அவர் பயன்படுத்துகின்றார். அந்த வகையில் எங்களுக்கு ஒரு இலக்கிய ஆதாரம் அதுக்கு இருக்கின்றது. ஆனால் அங்கே எடுத்த அந்த துகள்கள், அந்த அந்த கரியமல அந்த துகள்கள் இவையெல்லாம் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட பொழுது அந்த கரிம தேர்வு அந்த காலத்தை குறித்து அனுப்பியது என்னவென்றால் கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு. கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு. அந்த 5ஆம் நூற்றாண்டு என்று வந்த பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம். ஏனென்றால் சங்க இலக்கியங்களுடைய எங்களுடைய வரலாற்றை இன்னும் உறுதி செய்வதற்கான ஒரு ஆவதாக இருந்தது. பிறகு பின்னர் கீழடி இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கு. அந்த கீழடி ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலாக தமிழ் பண்பாடு, தமிழ் வரலாறு, தமிழ் மொழி இவற்றினுடைய ஒரு பெரும் பாய்ச்சலாக தொன்மையை எடுத்து காட்டுவதாக அமைகின்றது. கீழடியினூடாக எங்களுக்கு இந்த தமிழ் எழுத்து, தமிழ் மொழியினுடைய வரலாறு கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டுக்கு தள்ளப்படுகின்றது. பேராசிரியர் ராஜன் என்கின்றவர், அவர் தான் தலைமை வைத்து இந்த ஆய்வுகள் செய்து கொண்டிருந்தார். புதுவை பல்கலைக்கழகத்திலே இருக்கின்றார். அவருடைய அறிக்கை ஒன்று அவர் எழுதி அனுப்பியிருந்தார். அந்த அறிக்கையிலே இந்த கீழடி எங்களுக்கு ஒரு பெரிய பாய்ச்சலாக, குறிப்பாக தமிழ் மக்கள் எழுத்தறிவுள்ள மக்களாக கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்றாக அமைகின்றது. இப்போ அந்த வகையில் எங்களுக்கு இந்த இலக்கியம் அல்லாத சான்றுகள் என்று சொல்லப்படுகின்ற இவை, ஆனால் அதே வேளையிலே அவற்றை உறுதிப்படுத்த எங்களுக்கு தொகுதி இலக்கியங்களும் இருக்கிறது. அதுதான் எங்களுடைய மொழியில சிறப்பு. ஆகவே அந்த வகையில் எங்களுடைய மொழியினுடைய சிறப்பு இவற்றை பற்றி நாம் ஓரளவு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் பல விடயங்களை, குறிப்பாக எமது வரலாற்று தொடக்கம் கிறிஸ்துவுக்கு முன்பாக இருக்கலாம், கிறிஸ்துவுக்கு பின்பாக இருக்கலாம், இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை கொண்டவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது, குறிப்பாக இன்றைய நிலையில் தமிழ் மொழியினுடைய நிலை எப்படி இருக்கிறது? பண்பாடு என்று சொன்னால் மொழியும் எங்களுடைய வாழ்க்கை முறைகள் இவையெல்லாம் சேர்ந்ததாகத்தான் இருக்கும். எங்களுடைய உணவு, எங்களுடைய உடை, எங்களுடைய வீடு, இப்படி இவையெல்லாம் அதுக்குள்ளே அடங்கும். எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அதுக்குள்ளே வரும். இவற்றிலே மாற்றங்கள் உண்டாவதை நாங்கள் தடுக்கவும் முடியாது. பல்வேறு செல்வாக்குகள் வந்து கொண்டு போகும். அந்த செல்வாக்குகள் சிலவேளை எங்களை முற்றாக விளங்கிவிடும், அல்லது முக்காவாசி விளங்கும். அதனோடு ஒட்டி வாழ வேண்டிய நிலை ஏற்படலாம். இந்த வகையிலே எங்களுடைய மொழியிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வர தொடங்கின. தொடக்கத்திலே சமஸ்கிருத சொற்களை நிறைய வாங்குவதும் சமஸ்கிருத மொழியினுடைய பண்புகளை நம்முடைய தமிழ் மொழியிலே பயன்படுத்துகின்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் அதை மாற்ற வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வும் ஏற்பட்டது. அதன் பிறகு ஆங்கில மொழியினுடைய வரவினால ஆங்கில மொழி செல்வாக்கு தமிழ் மொழியிலே ஏற்பட தொடங்கியது. இப்படி இந்த செல்வாக்குகளாம் ஏற்பட்ட காரணத்தினால தமிழ் மொழியிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைக்கு எங்களுக்கு பல பிரச்சனைகளும், அதாவது நாங்கள் தமிழ் மொழி பேசுகின்றோமா என்று கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒருவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். நாங்கள் இன்றைக்கு தமிழ் மொழி பேசுகின்றோம். ஏனென்றால் ஒரு வசனத்திலே, ஒரு வாக்கியத்திலே 2 சொல்லத்தான் தமிழ் சொற்கள் இருக்கும், மிச்சமெல்லாம் பிறமொழி சொற்களாக கலந்திருக்கும். அது எங்களுக்கு மூன்று பகுதியினர், அதாவது எத்தனை நூற்றாண்டு, 3 நூற்றாண்டுகளுக்கு மேலே நாங்கள் ஒரு பல மேலத்தைய ஆட்சிக்கு காலனித்துவத்திற்குள்ளே நாங்கள் இருக்கலாம், போர்த்துகேயர்களாக இருக்கலாம், ஆங்கிலேயர்களாக இருக்கலாம், பிரெஞ்சு மொழி, இப்படி பல மொழிகளுடைய அந்த சொற்கள் எங்களிடம் வந்து சேர்ந்தன. அது தவிர்க்க முடியாது, அது எல்லா மொழியிலையும் இருக்கின்றது. ஆங்கில மொழியில கட்டாமரம் என்று சொல்லி தமிழ் சொல்லி போயிருக்குது.
மொல்குட்டோனி என்று மிளகு தண்ணி என்றதை அவன் மொல்குட்டோனி என்று வைத்திருக்கான். இதுவரை பல உணவகங்களிலும் கூட அந்த பெயரிலே தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே கறி எப்பவோ போய் சேர்ந்துச்சு. ஆனால் கறியினுடைய பொருள் மிளகு. ஆனால் தமிழ்நாட்டிலே மிளகு தான் முக்கியமான, இந்த கறிக்கு முக்கியமானதாகவும் இருந்தது. என்றால் நீண்ட காலத்துக்கு இருக்கும். மற்றது மருந்து மாதிரி, மருந்தில் ஒன்றாக அது இருந்தது. அப்போ கறி என்ற சொல் எல்லா டிக்ஷனரிஸ்லேயும் இருக்குது மொழிகளில். அப்போ இது தவிர்க்க முடியாது. ஆனால் எதை நாங்கள் தவிர்க்கலாம் என்றால் எங்களுடைய மொழியை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். எங்களுடைய மொழியையே நாங்கள் பேசுவதற்கு அதில் எந்தவித தடையும் இல்லை. ஏனென்றால் அதை பயிற்சியாலே வர வேண்டும். அது பயிற்சி தான் எங்களுக்கு தேவை. அதனாலே அந்த பயிற்சியை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதிலே எல்லா நிறுவனங்களும், அது ஊடகமாக இருக்கலாம், பல்கலைக்கழகமாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், எல்லா நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து இந்த முயற்சியிலே இறங்க வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய மொழி அது. அந்த மொழியை வளர்க்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு அனைவருக்குமே இருக்கிறது. அந்த ஒரு பொறுப்பு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் சொற்கள் சிலவற்றை நாங்கள் விட்டுவிட்டோம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய முதல் நாங்கள் இழந்தது எங்களுடைய உடை, பிறகு உணவை இழந்தோம், பிறகு வீட்டையும் இழந்தோம். நாகரிக மாற்றம், கலாச்சார மாற்றம் என்கின்ற அவை வரை சொற்களும் மாறும். சொற்களும் அதுக்கேற்றபடி வந்து சேரும். இப்படியான சொற்களுடைய வருகை இது. அவை இருக்கிறதால நாங்கள் முழுக்க அவற்றையெல்லாம் விட வேணும்னு நான் சொல்லவில்லை. அவை தேவையான இடத்திலே ஒருவருக்கு விளங்கப்படுத்துகின்ற பொழுது அவற்றை பயன்படுத்தலாம். ஆனால் அதே வேளையில் நாங்கள் சொற்கள் இப்போ பாவிக்கிறோம். அந்த சொல்லு மயில்வாகனம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் அந்த காலத்தில் அவர் ஒலிபரப்புகின்ற பொழுது அவர்தான் இந்த சொல்லை அறிமுகப்படுத்தினார். என்ன, ஒரு சவுக்காரத்துக்கு அப்போ அவர் என்ன விளம்பரம், வணிக விளம்பரத்தில் இதை பாவியுங்கள் என்ற அந்த வார்த்தை பிரயோகம். பாவித்தல் என்றால் ஒன்றை போல செய்தல் தான் பாவித்தல். பாவனா என்ற சமஸ்கிருத பாவனையிலிருந்து வந்தது. அது பயன்படுத்துதல் என்ற தமிழ் சொல்லால ஆனால் அப்படி சொல்லி கொடுத்தாலும் மயில்வாகனத்தினுடைய செல்வாக்கு மிகுதி. ஏன் அந்த காலத்தில் தென்னாட்டில் தமிழ்நாட்டில் முழு பேரும் மயில்வாகனத்தினுடைய அந்த ஒலி கேட்கறதுக்கு தான் நாவலாக இருந்த ஒரு காலத்தில். அப்போ அந்த மாதிரியான செல்வாக்கு வருகின்ற பொழுது சில உலகங்களால் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய மொழி, அந்த மொழியை எங்களுக்கு ஏற்ற வகையிலே மாற்றுவதிலே எந்த விதமான கஷ்டமும் இல்லை. ஆனால் எல்லோருடைய ஒற்றுமை, எல்லோரும் சேர்ந்து அனைவருமே ஒன்றுபட்டால் மட்டுமே அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு அந்த உணர்வு இருந்தால் சரி. நான் அது சொல்றதுக்காக தான் இதை சொன்னேன். அதாவது இப்பொழுதுதான் தேவை, நாங்கள் நல்ல தமிழ் பேசுகின்றோமா? நிச்சயமாக அந்த நல்ல தமிழ் பேசுகின்றதை எப்படி பேச வேணும், எப்படி என்றெல்லாம் எழுத்து மூலமாக நாங்களும் பிளவுறமோ தெரியல, இன்னும் திருப்பி எழுத வேணும் போல இருக்கு. பல தடவை எழுதி சொல்வது போல அந்த கற்றது கையளவு என்பது போல தொடர்ச்சியாக நாங்கள் இன்னுமே கற்றுக்கொண்டேதான் இருக்கோம். உண்மையிலேயே பல விடயங்களை இந்த ஒரு மணி நேரம் எப்படி போனது என்று தெரியாத அளவுக்கு நாங்கள் பல விடயங்களை கற்றுக்கொண்டிருந்தோம். குறிப்பாக எமது மொழியினுடைய வளம், அதனுடைய வரலாறு, எத்தனை தொன்மை வாய்ந்த விடயங்களிலிருந்து நாங்கள் இன்று எங்களுடைய மொழியை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மொழியை நாங்கள் இழந்து விடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் இழந்து விடக்கூடாது. எத்தனை பெரிய கலாச்சாரத்திற்குள்ளே நாங்கள் உள்பட்டாலும் கூட, எத்தனை பெரிய தொழில்நுட்பத்திற்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட, நாம் தமிழர், நமது மொழி தமிழ் என்கின்ற அந்த ஆற்றலும் அந்த மரபும் எங்களுக்கு இருக்க வேண்டும். அது பெற்றோர்களுடைய கையிலும் இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் அதிகமாகவே சொல்லுவது, நாங்கள் தமிழை வளர்க்க வேண்டுமாக இருந்தால், எமது மொழியை வளர்க்க வேண்டுமாக இருந்தால், எமது ஆன்மீக பார்வையில் ஒவ்வொரு விடயங்களையும் செய்ய வேண்டுமாக இருந்தால், நாங்கள் அறநெறி பாடசாலை முதல் கொண்டு அவர்களை அந்த வழிநடத்தல் என்கின்ற ஒரு விடயத்தினூடாக மொழியை பற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பிள்ளை அறநெறி பாடசாலைக்கு சென்றால் மட்டுமே சரியாக அவர்கள் ஆரம்பத்தில், குறிப்பாக இந்த திருக்குறள் என்கின்ற மிக முக்கியமான நூலை பற்றியும் அந்த நூலிலே இருக்கின்ற அத்தனை விடயங்களை பற்றியும் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை பாடசாலையை தாண்டி இந்த அறநெறி என்கின்ற ஒரு விடயம் மிக முக்கியமானதாக மாறி இருக்கிறது. தமிழை வளர்ப்பதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக எமது ஒழுக்கத்தை நாங்கள் கடைபிடிப்பதற்கான ஒரு இடமாகவும் கூட அதனை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால்
எதிர்காலம் என்பது உண்மையிலேயே கேள்விக்குறியாக மாறியிருக்கும். பல செம்மொழிகள் அழிந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். இன்றும் அதில் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம். நாங்கள் அதை தொடர்ச்சியாக காப்பாற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, கொண்டு போக வேண்டிய, அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது அனைவருக்குமே இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது போல நாங்கள் ஒரு மாற்றத்தை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி வைக்கலாம் என்கின்ற ரீதியில் தான் இந்த 1 மணி நேரம் பல்வேறுபட்ட விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். தமிழ் மொழியினுடைய ஒட்டுமொத்த வளத்தையும் ஆற்றலையும் நீங்களும் கற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பலவிதமான விளக்கங்களை கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.